ஒண்ணுமே பேசாம உள்ள போனா அவன் பாட்டுக்கு இருந்தான். கை தட்டினு தெரியாது, பாட்டு பாடினது சரியா சவுண்டே வரல. தலைவரை பிரசங்கம் பண்ணும் பொழுது கேட்டுக்கிட்டே இருந்தான். பாவம் மாதிரி இருந்தான். மீட்டி முடிச்சு போகும் பொழுது யார்த்தையுமே சிரிக்கல, பேசல, ரொம்ப ஆழமா சிந்திச்சுக்கிட்டு போறான். அவனால நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது தலைவரை. உடனே பிசாசு வைலண்ட் ஆயிட்டான். அவனதான் பிடி. பரவசப்பட்டவனால பிரச்சனை இல்லை, அவன் பரவசப்பட்டுக்கிட்டே போயிருவான். பாயிண்ட் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அவன் எழுதி கொண்டு செல்ஃப்ல தான் வைப்பான். ஆனா இப்ப சைலண்டா போன பத்தியா, அவன் டைரியில எழுதலடா, இருதயத்துல எழுதனா. அவன் தான் மனம் திரும்புவா, அவன் தான் மனம் திரும்புவா, அவன் தான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பா, அவன் தான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பா. அவன் என்ன நினைச்சிட்டு போனானா, என்ன தலைவரே இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி செய்யலாம் நினைச்சிட்டு போவான். நான் ஆண்டவரையும் கூட பேசினார், சண்டையா இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசலாம்னு நினைச்சிட்டு போயிருப்பான். என்னால எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிருப்பான். அடுத்த வாரத்துல இன்னும் கத்தோட என்னோட பேசணும்னு சிந்திச்சுட்டு போயிருப்பான். மௌனமா இருக்கிறவே பரவசப்படுகிறவனை விட சிறந்தவன். அவன் தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் எழுதி கொண்டே இருக்கிறான்.